வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சீருடை பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். எதிர்க்கட்சியினர் கள ஆய்வு நடத்தவில்லை, கலவரம்தான் நடத்தி வருகிறார்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. அதானியின் கைதை திசை திருப்பவே இசைவாணியை பெரிதுபடுத்துகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பேச்சு. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெங்கல் புயலாக வலுப்பெறும், வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம் வந்தடைந்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மக்களை பாதுகாத்திடும் பொறுப்பு சீருடை பணியாளர்களுக்கு மட்டுமின்றி திமுக அரசிற்கும் உண்டு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை திருவல்லிக்கேணி கலைவாணர் அரங்கில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவல்துறை, சிறைத்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி துறையினர் என மொத்தம் 3359 சீருடை பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பின்னர் மேடையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கு இணையாக தமிழ்நாடு காவல்துறை செயல்பட்டு வருகிறது எனவும், டிஜிபி சங்கர் ஜிவால் தலைமையிலான காவல்துறையினர் சிறப்பாக செயல்படுவதால் அவர்களுக்கு சீருடை பணியாளர்கள் துணை நிற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் காவலர்கள் போற்றக்கூடிய அரசாக, காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல நலத்திட்டங்களை நிறைவேற்றி தரக்கூடிய அரசாக, நேர்மையாக திறமையாக செயல்பட்டு மக்களை காப்பாற்றுற காவல்துறையினருக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அரசாக அமைந்திருக்கிறது. அதனால தான் இந்தியாவிலேயே, ஏன் உலகளவிலேயே ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறைன்னு தமிழ்நாடு காவல்துறை விளங்கி கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சியினர் கள ஆய்வு நடத்தவில்லை, கலவரம்தான் நடத்தி வருகிறார்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மனிதநேய உதய நாள் என்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் விழா மேடையில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நமது கூட்டணி வெற்றி கூட்டணி எனவும், யார் எப்படி வந்தாலும் பரவாயில்லை, அடுத்த ஆட்சியும் நம்ம ஆட்சிதான் என தெரிவித்தார். என்னன்னா, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் மிக மிக முக்கியம். உங்களுக்கு தெரியும், தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஆணையிட்டிருக்கிறாங்க, உறுதிமொழி சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. 230 நாள்ல குறைந்தது 200 தொகுதி ஜெயிப்போம் அப்படின்ற அந்த உறுதிமொழி. அதானியை கைது செய்யப்பட வேண்டும் என்பது தேசிய அளவில் கோரிக்கையாக உள்ள நிலையில் அதை திசை திருப்ப இசைவாணி பாடல்களை பெரிதுபடுத்துகிறார்கள் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் சமூக நீதி காவலர் வி.பி. சிங் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாமகவினர் போராட்டம் நடத்தி வருவது தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், கருத்து சொல்ல விரும்பவில்லை என தெரிவித்தார். ஐயப்பன் திருக்கோவிலில் பெண்கள் நுழையக்கூடாது என்கிற சர்ச்சை எழுந்தபோது ஒரு பெண்ணிய குரலாக அந்த குரல், பெரியாரின் குரலாக அந்த குரல் இசையாக வெளிவந்திருக்கிறதே தவிர அதில் யாருடைய உணர்வுகளையும் காயப்படுத்தக்கூடியதாக இல்லை. வேண்டுமென்றே அவர்கள் அதானி போன்ற பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக தமிழ்நாட்டில் இதை பெரிதுபடுத்துகிறார்கள். அதானி கைது செய்யப்பட வேண்டும் என்பது இப்போது தேசிய அளவிலான ஒரு கோரிக்கையாக மாறியிருக்கிறது. அதையெல்லாம் திசை திருப்புவதற்கு இது போன்ற சில்லறை பிரச்சனைகளை கையில் எடுக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அது ஏற்புடையதல்ல. இசைவாணியை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லுவது பொருத்தமானதல்ல, அது கண்டனத்திற்குரியது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெங்கல் புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து பெங்கல் புயலாக வலுப்பெற்று சென்னையில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது.
இந்நிலையில் கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், தஞ்சை, புதுக்கோட்டை ஆகிய 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 47வது பிறந்த நாளை முன்னிட்டு அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பிறந்த நாளை கொள்கை நாளாக கொண்டாட வேண்டும் என்று திமுக தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி திமுக நிர்வாகிகள் இவரது பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதேபோல் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியை சந்தித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து பெற்றார். அதேபோல் தமிழ் திரையுலகின் நடிகர் ஆர்யா மற்றும் விஷால் உதயநிதி ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். அரசுமுறை பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கோவை வந்தடைந்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் நடைபெறவுள்ள முப்படை பயிற்சி அதிகாரிகள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உரையாற்றுவதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கோவை வந்தடைந்தார். அவரை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் மற்றும் அரசு அதிகாரிகள் வரவேற்றனர். 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக வருகை தந்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நீலகிரி மாவட்டம் குன்னூர் ராணுவ பயிற்சி கல்லூரி அதிகாரிகளுடன் கலந்துரையாடல், உதகை கவர்னர் மாளிகையில் பழங்குடியின பெண்களுடன் கலந்துரையாடல் மற்றும் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலும் பங்கேற்க உள்ளார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் புதிதாக கட்டப்பட்ட பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் வேடவாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அரசு மற்றும் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் 1,21,00,000 மதிப்பீட்டில் 8 புதிய வகுப்பறைகள், சிறிய ஆய்வுக்கூடம், சிறிய நூலகம் ஆகியவற்றை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் என பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், அக்டோபர் மாதம் துவங்கிய வடகிழக்கு பருவமழையை தொடர்ந்து சென்னை முழுவதும் 1800க்கும் மேற்பட்ட 100 HP மோட்டார்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். சென்னையின் பல்வேறு இடங்களில் ஏறத்தாழ 1800க்கும் மேற்பட்ட 100 HP போன்ற பல்வேறு மோட்டார் இயந்திரங்கள் அங்கங்கே வைக்கப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வடகிழக்கு பருவமழை முடிகிற வரை அந்த மோட்டார்கள் எதுவும் எடுக்க வேண்டாம், அப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் என்று பெய்கிற மழை கடந்த வாரம் ஒரே நாளில் பெருங்குடியில் 8 சென்டிமீட்டர் அளவுக்கு கூட பெய்தது. உடனடியாக எங்கேயும் தண்ணீர் நிற்காத வகையில் மழை நீர் உடனடியாக அகற்றப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு புதிய முயற்சிகள் பல எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வேளச்சேரியில் ஒரு புதிய நீர்நிலை உருவாக்கும் பணி நடைபெற்று ஆக்கிரமிப்பு பகுதிகள் அகற்றப்பட்டு 1.60 மில்லியன் கன அடி தேக்கும் அளவுக்கு ஒரு புதிய நீர்நிலை உண்டாக்கப்பட்டிருக்கு. சத்துவாச்சாரி அருகே சிறுமிகளிடம் பாலியல் தொந்தரவு கொடுத்த நபரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி வள்ளாளர் மலை அடிவார பகுதியைச் சேர்ந்த 2 சிறுமிகளிடம் அவர்களின் உறவினரான வெங்கடேசன் என்பவர் கடந்த 1 மாத காலமாக தவறாக நடக்க முயற்சித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வெங்கடேசனிடம் கேட்க சென்ற சிறுமியின் தந்தையையும் வெங்கடேசன் மனைவி சோபனா மற்றும் அவர் மகன் கார்த்திக் ஆகியோர் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்து சிறுமியின் தாய் அளித்த புகாரின் அடிப்படையில் வேலூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வெங்கடேசனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். மேலும் வெங்கடேசன் மகன் கார்த்திக் மற்றும் வெங்கடேசன் மனைவி சோபனா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். திருப்பத்தூரில் ஒன்றிய அரசை கண்டித்து விவசாயிகள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நகர்பகுதியில் உள்ள ஸ்டேட் வங்கி முன்பு ஐக்கிய விவசாயிகள் முன்னணி, அகில இந்திய விவசாயிகள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் என 50க்கும் மேற்பட்டோர் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யவும், மின்சார திருத்தச் சட்டம் 2022 ரத்து செய்ய வேண்டும் எனவும், விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் நிலம் கையகப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி கிழக்கு ஒன்றியம் சார்பில் தமிழக துணை முதலமைச்சரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நெமிலி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு தலைமையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதனை மாநில சுற்றுச்சூழல் அணி செயலாளர் வினோத் காந்தி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதில் சிறியவர் முதல் பெரியவர் வரை என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெறும் முதல் 3 நபர்களுக்கு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி 10,000, 7,000, 5,000 என 3 பரிசுகளும், முதலில் வந்த 100 நபர்களுக்கு சில்வர் பாத்திரங்களும் மரக்கன்றுகளும் வழங்கினார். அதானியை கைது செய்ய வேண்டும் என CITU மற்றும் விவசாய தொழிலாளர் சங்கங்கள் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் CITU, தமிழ்நாடு விவசாய சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக CITU மாவட்ட தலைவர் வெங்கடேசன் தலைமையில் ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு விலைவாசி உயர்வினை கட்டுப்படுத்த வேண்டும், அரசு துறையில் பணியாற்றும் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை நிரந்தர தொழிலாளர்களாக மாற்ற வேண்டும், சூரிய ஒளி மின்சாரம் வழங்குவதில் பல ஆயிரம் கோடி ஊழலில் ஈடுபட்ட அதானியை உடனே கைது செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுக பகுதியில் பார்க்கலாம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பிரசித்தி பெற்ற மகா தீப திருவிழா வரும் டிசம்பர் 4ஆம் தேதி கோவிலில் உள்ள 63 அடி உயரம் உள்ள தங்க கொடிமரத்தில் அதிகாலையில் கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெறுவதால் அண்ணாமலையார் கோவிலின் 4 பிரதான கோபுரங்களையும் தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பேச்சு முழுமையாக சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் அண்ணா கலையரங்கம் அருகில் ஆசிரியர் மற்றும் மத்திய மாநில பொதுத்துறை அரசு ஊழியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஒன்றிய அரசின் தொழிலாளர்கள் விரோத போக்கை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை எழுப்பினர். திருப்பூர் மாவட்டம் அருகே குமரன் சாலையில் சென்று கொண்டிருந்த நகர பேருந்து பழுதடைந்து சாலையிலே நின்று போனதால் பயணிகள் இறங்கி நடந்து சென்ற நிலையில் பள்ளி மாணவர்களை வைத்து பேருந்தை தள்ளிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் சுந்தரேசன் தலைமையில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏராளமான ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருமெய்ஞானத்தில் மிகவும் பழமையான பல்வேறு சிறப்புகளை உடைய அப்பர், சம்பந்தர், சுந்தரர் என மூவராலும் பாடல் பெற்ற இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான பிரம்மபுரீஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் கார்த்திகை மாத 2ஆம் சோமவாரத்தை முன்னிட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல்பள்ளிப்பட்டு பகுதியில் அகல் விளக்கு உற்பத்தி செய்யும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கைகளால் செய்யப்படும் அகல் விளக்குகளுக்கு முன்பெல்லாம் அதிக வரவேற்பு இருந்ததாகவும் தற்போது அச்சு இயந்திரம் மூலம் செய்யப்படும் விளக்குகள் மீது பொதுமக்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டு அதிகம் விரும்புவதால் கைகளால் செய்யப்படும் பணி மந்த நிலையில் உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட செயலாளர் ரமேஷ் தலைமையில் 3 ஆண்டுக்கும் மேற்பட்ட அலுவலக உதவியாளர்கள் காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக பணி புறக்கணித்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் பணியை புறக்கணித்து ஈடுபட்டுள்ளனர். கரூர் அருகே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு கரூர் மாவட்ட திமுக மற்றும் பல்வேறு அணிகள் சார்பில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குதல், நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதேபோல் முனியப்பன் கோவில் சிக்னல் அருகில் அமைந்துள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் திமுக பொறியாளர் அணி சார்பில் நாள் முழுவதும் பொதுமக்களுக்கு இலவச ஆட்டோ பயணம் கொடியசைத்து துவங்கி வைக்கப்பட்டது. மேலும் தூய்மை பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோருக்கு வேட்டி சேலை வழங்கப்பட்டது.
மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கலாச்சேரி ஊராட்சி பாலூர் கிராமம் தெற்கு தெருவில் சுமார் 150 ஆண்டுகளுக்கும் மேலான பெரிய பழமையான வீடு கனமழை காரணமாக திடீரென இடிந்து விழுந்தது. இந்நிலையில் விபத்து குறித்து வருவாய்த்துறை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பின்னர் வீட்டில் குடியிருந்தவர்களை பாதுகாப்பாக மாற்று இடத்திற்கு அப்புறப்படுத்தினர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதியதாக தேர்வு செய்யப்பட்ட காவல்துறை, தீயணைப்புத்துறை, சிறைத்துறை உள்ளிட்டவைகளுக்கான பணி ஆணை வழங்கும் விழா முதல்வர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்தார். பின்னர் சரக காவல்துறை துணைத் தலைவர் தேவராணி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் உள்ளிட்டோர் 52 பேருக்கு பணி ஆணைகளை வழங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சிக்கு உட்பட்ட காக்காத்தோப்பு பகுதியில் சாக்கடை கால்வாய் சேதமடைந்ததால் அப்பகுதி மக்கள் சென்று வரக்கூட முடியாமல் அவதிப்படுகின்றனர். இதனால் நகராட்சி நிர்வாகத்திடம் கால்வாயை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மங்கை நல்லூர் பேருந்து நிலையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை குத்தாலம் கிழக்கு ஒன்றிய சார்பாக உமா மகேஸ்வரி மங்கை சங்கர் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இதில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கினர். மடிப்பாக்கத்தில் மாடியில் இருந்து தவறி விழுந்த 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மடிப்பாக்கம் ராம்நகர் தெற்கு 9வது பிரதான சாலையில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் யோகேஸ்வரன் என்பவரின் மகள் ஹரிணி தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் மழை வருவது போல இருந்ததால் 4வது மாடியில் இருந்த துணிகளை எடுப்பதற்கு மாடிக்கு சென்ற ஹரிணி எதிர்பாராத விதமாக கால் தவறி மாடியில் இருந்து கீழே விழுந்துள்ளார். இதையடுத்து சிறுமியின் பெற்றோர்கள் உடனடியாக சிறுமியை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த போது சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற மடிப்பாக்கம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக குரோம்பேட்டையில் உள்ள தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்க சுகாதார மைய இயக்குநராக டாக்டர் ஜே பட்டாச்சார்யாவை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நியமனம் செய்துள்ளார். அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றதை தொடர்ந்து ஆட்சி நிர்வாகத்தில் இடம்பெறும் தலைவர்களின் பெயரை அறிவித்து வருகிறார். அந்த வகையில் அமெரிக்க சுகாதார மைய இயக்குநராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த டாக்டர் ஜே பட்டாச்சார்யாவை ட்ரம்ப் நியமனம் செய்துள்ளார். இதுகுறித்து ஜே பட்டாச்சார்யா பேசியதாவது, அமெரிக்க அறிவியல் நிறுவனங்களை நாங்கள் சீர்திருத்தி மீண்டும் ஆரோக்கியமான நாடாகவும் அறிவியலின் தலைசிறந்த நாடாகவும் மாற்றுவோம் என உறுதியளித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சீருடை பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். எதிர்க்கட்சியினர் கள ஆய்வு நடத்தவில்லை, கலவரம்தான் நடத்தி வருகிறார்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. அதானியின் கைதை திசை திருப்பவே இசைவாணியை பெரிதுபடுத்துகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பேச்சு. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெங்கல் புயலாக வலுப்பெறும், வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம் வந்தடைந்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.